வெல்கம் டு ரகுவர் லேண்ட். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம தனபாலாயோட 7.5 ஏக்கர் விவசாயம் தான் பார்க்க போகிறோம். இவர் பார்த்தீங்கன்னா வயசு ஒரு 75 ஆகுதுங்க. 76 76 தான். 18 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. பல பயிர்கள் பண்ணிட்டு இருக்காருங்க. குடும்பத்துக்கு தேவையான காய்கறிகள், தானிய வகைகள் பண்ணுறாரு, மரப்பயிர்கள் பண்ணுறாரு. அவர் என்னென்ன பயிர்கள் இந்த 7.5 ஏக்கரில் வந்து என்னென்ன பயிர்கள் பண்ணுறாரு அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்து விரிவாக பார்க்கலாங்க. நான் சொல்லியிருந்தேன் நம்ம வந்து தனபாலாயோட பண்ணைக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்ட்டு. அவரோட 7 ஏக்கர் பண்ணேன். நான் வந்து பேக் கேமரா போடுறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை வந்து பண்ணியிருக்காங்க. வேர்க்கடலை G9 அப்படின்ற ஒரு ரகத்தை தான் பண்ணியிருக்காங்க அவர். இதை வந்து ஒரு 75 சென்ட்டில் பண்ணியிருக்காரு. ஒரு 25 மூட்டை வரும் அப்படின்னு சொல்கிறார் அவர். முழுக்க முழுக்க இயற்கையில் தாங்க பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் ஃபஸ்ட் டைம் ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த இடத்த வந்து இயற்கை பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சாராங்க. 18 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காராம். இதுக்கு முன்னாடி நெல் தான் பண்ணாராம். இப்போ மறுபடியும் வந்து கடலை பண்ணியிருக்கு, மறுபடியும் நெல் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 மூட்டைங்க. நம்மளோட ஆயிலும் அதிகரிக்கும், மண்ணோட சாயலும் வந்து நல்லா இருக்கும். அதனால தான் வந்து நான் இயற்கையில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. G9 அப்படின்ற ஒரு ரகமா அது. இந்த இடத்துல தண்ணி இல்லையாங்க, அதனால் போர் போட்டிருக்காரு. கத்திட்டு இருக்காரு பாருங்க, அதுதான் நம்ம தனபாலையா. சூப்பராக வச்சுருக்காரு பாருங்க. நிலத்துல ஃபுல்லாக வந்து டெம்பரேட் மரங்களாக ஒரு சைடு வச்சுருக்காருங்க. 7 ஏக்கரை முழுசாக பயன்படுத்தி பண்ணிகிட்டு இருக்காருங்க. பாருங்க இப்படி கத்திட்டு இருக்காரு வேலை. இது கத்துறது சொல்ல முடியாது, அவங்க ஊர் நாட்டில் அப்படி தான், வில்லேஜில் அப்படி தானே பேசுவாங்க. அதனால் இப்போ ஒரு இடம் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை அவர் வந்து நெல்லுக்காக வந்து இந்த இடத்த விட்டு வச்சுருக்காரு. இதுவும் இயற்கையில் தான் பண்ண போகிறாரு. பாருங்கள், ஃபுல்லாக ஒரே குக்காக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க முடியுங்களா, அவரோட நிலம் தாங்க ஃபுல்லாக 7 ஏக்கரு. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து வயசு 76ங்க. 76 வயசுலையும் என்னை விட வேகமாக நடக்கிறாருங்க. என்னை விட ஸ்ட்ரென்த்தாக இருக்காரு. நானே இந்த வீட்டில் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அவர் என்னோட வேகமாக இருக்காரு. இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரும்புல இருந்து ஒரு கரும்பு ஆட்டுறாங்க, அது சக்கரை இருக்கிறாங்களா, அந்த இடத்துல வந்து கழிவு வராங்க. அந்த கழிவு வந்து உரமாக வந்து பயன்படுத்துகிறாங்க. அதை ஒரு டன்னு 300 ரூபா அப்படின்னு கொடுத்து வாங்கிட்டு வந்து ஒரு இடத்துல கொட்டி வச்சுருக்காருங்க. அது பேர் தான் ப்ரெஸ் மீட்னால கரும்போட கழிவு அப்படின்வாங்க. அதை பார்க்க போகிறோம். இதெல்லாம் அவரோட நிலை தான், முழுக்க முழுக்க இயற்கை தான், ஒரு கெமிக்கல் கிடையாதுங்க. இப்போவும் வந்து அவருக்கு காசு முக்கியம் கிடையாதுங்க, பொருள் வந்து தரமாக இருக்கணும். அதுக்காக தான் வந்து இவ்வளோ விஷயத்தை அவர் பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த கழிவு நான் உங்களுக்கு காட்டுறேன், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இயற்கை உரத்தில் வந்து செலவுகளை வந்து குறைச்சாலே வந்து நம்ம நிறைய வந்து லாபம் பார்க்கலாங்க. தாண்டிக்க தாண்டி உள்ள நான் பார்க்குறது நெல் தான் அறுவடை பண்ணிட்டாங்க. அதனால தான் வந்து நான் தைரியமாக நடந்து போயிட்டுருக்கேன். ஏன்னா பண்ண கழிவை கூட வந்து உரமாக பயன்படுத்தலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து இதை காட்டணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்காக தான் வந்து வந்திருக்கேன். கிராமம் தாங்க, என்னதான் வெயில் அடித்தாலும் அங்கே நிலையில் இருக்குது. இது பார்த்தீங்களா, இதுதான் அந்த ப்ரெஸ் மீட்டு பண்ணை கழிவு. இதுதான் வந்து உரமாக பயன்படுத்துகிறது. இதை காட்டணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்காக வந்து அங்கேருந்து அவ்வளோ தூரம் நடந்து வந்தேன். இதுதான் வந்து இயற்கை உரமாக வந்து இதுதான் வந்து அவர் பயன்படுத்துறாரு. ஆனால் இது மக்கிறதுக்கு ஒரு 6 மாதம் ஆகிடுங்க பயன்படுத்திட்டு இருக்காரு. விலை கம்மிங்க, ஆனால் பலன் நிறைய இருக்குது. அதுதான் இது காட்டணுங்கிறதுக்காக தான் வந்து இது இடத்துல இது எப்படின்னு கும்பலாக போட்டுருக்கா, அப்படி போடக்கூடாது. மட்டமாக போட்டால் இன்னும் நம்மளுக்கு சீக்கிரமாக மக்கிடும். வீடியோ எடுக்கிறீங்க, வேற ஒன்றும் இல்லை. நம்ம ஐயா வீட்டுக்கு வந்து தனபால ஐயா வீட்டுக்கு வந்திருக்கேன். அப்படியே வெளில வாங்க. பார்த்தீங்கன்னா மிளகா பண்ணியிருக்காரு பாருங்க. கரையான் பாருங்க, கரையான் புத்து வச்சிருக்கு. பாம்பு எதனா இருக்கான்னு தெரில, நான் பார்த்தேன். கரையான் புத்து வச்சிருக்கு. ஆனால் அவ்வளோ உரங்க அந்த கரையானு. நிறைய பேர் உரத்து இது மண்ணுக்கு போட்டு நானே பார்த்துருக்கேன், அதுக்கு பயிருக்கு போட்டு. இது வந்து மிளகா பண்ணியிருக்காரு, காஞ்ச மிளகா பண்ணியிருக்காரு. இதுதான் மிளகா. இது ஒரு 5 சென்ட் அவர் குடும்பத்துக்காக பண்ணியிருக்காங்க. இதுவும் இயற்கை தாங்க, முழுக்க முழுக்க. அவர்கிட்டயே விதை இருக்காங்க, அதை தான் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க.
ஏழுக்கு போயிடலாமாங்கய்யா? பண்ணிட்டாரு. ஆள் கிடைக்கல, அதனால அவர் வந்து களை எடுக்க விட்டாரு. ஆனால் ஒரு பருப்பு பறிச்சிட்டாராங்க. ஏன்னா அவர் குடும்பத்துக்காக தான் பண்ணியிருக்காராம். ஒரு பருப்பு பறிச்சிட்டேன், ஆள் கிடைக்கல, அப்படியே விட்டுருக்கேன் அப்படின்னாரு. ஆனால் அவர் குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து பண்ணியிருக்காருங்க. கரும்பு, எள்ளு, அப்புறம் வந்து நிலக்கடலை, மிளகா, கத்திரி, வெண்டை, தக்காளி அப்படின்ட்டு எல்லாத்தையும் வந்து பண்ணி வச்சுருக்காரு. ஃப்ரெண்டில் நடந்து போயிட்டுருக்காரு. அவரோட இப்போ கரும்பு பயிர் தான் பார்க்க போகிறோம். கரும்பு எக்ஸ்பர்ட்டுங்க. புக்கெல்லாம் வேறு அவர் பண்ணியிருக்காரு. அந்த புக்கு எழுதியிருக்காரு, ஆர்டிக்கல்லாம் கரும்பு பற்றி முழுக்க ஆர்டிக்கல்லாம் எழுதியிருக்காரு. சரி, இப்போ அவரோட கரும்பை வந்து நம்ம பார்க்கலாம், என்ன ரகம் ஏது ரகம்ட்டு. இது வந்து நாட்டு ரகம் தான் எனக்கு பார்க்குறது. மிளகா பார்த்தீங்களா? ஸோ அப்போ எனக்கு நடுவில் தண்ணி அதனால போக முடியல, அந்த தூரத்துலேருந்து காட்டுறேன். மிளகா வரும் கப்பு கலரில் இருக்க நாட்டு ரகம் தான். வெல்கம் டு ரகு லாகு. இப்போ நம்ம அவ்வளோ நேரம் அவரோட மிளகா சாப்பிடு பார்த்தீங்களா, இப்போ அவரோட கரும்பு சாப்பிட்றத பற்றி பார்க்கலாங்க. ஏன்னா கரும்பும் அவர் பண்ணியிருக்காரு. நான் சொன்ன பல பயிர் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், நான் பேக் கேமரா போட்டுறேன். நான் சொல்லுங்கள், கரும்பு பண்ணிகிட்ருக்காருன்னு. இதுதான் கரும்பு. கரும்பு மொத்தம் ஒரு 5 ரகம் பண்ணியிருக்காரு. ஆனால் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இயற்கையிலே பண்ணிகிட்ருக்காருங்க. பண்ணையிலேருந்து கரும்புலேருந்து கழுவி பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த கழுவி உரத்தை தான் வந்து கொடுக்குறாரு. இது வந்து 18வது கட்டு. ஆனால் இந்த கரும்பும் தெரில, 18 கட்டை விட்ருங்க இதுதான் நினைக்கிறேன். 70 டன் வரைக்கும் எடுத்துருக்காராங்க மகசூல். கரும்புல நிறைய புக்கெலாம் எழுதிருக்காங்க. கரும்புல வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. பெரிய பெரிய சயின்டிஸ்டே அவர்கிட்ட தான் கேட்பாங்க பார்த்தீங்களா, அந்தளவுக்கு வந்து கரும்பு வந்து நிறைய ஆராய்ச்சிலாம் பண்ணியிருக்காரு. புக்ஸ்லாம் என்கிட்ட காமிச்சிருக்கு. அவ்வளோ புக்ஸு இருக்கு. அதாவது பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் இருக்கிற இடத்துலையும் அவரோட ஃபோட்டோ இருக்குது, அவரை பற்றின தகவல் இருக்கும்போது அவருக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு கரும்பை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காருங்க. எனக்கு தெரிஞ்சு பண்ருட்டில் பலா பற்றி ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணுவார், அது மாதிரி இவர் கரும்புல வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. இந்த சைடு வந்து கரும்பு போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எள்ளு பண்ணியிருக்காருங்க. எள்ளு அந்த TVM7 அப்படின்ற ஒரு ரகம் தான் பண்ணியிருக்காரு. ஏக்கருக்கு 1 கிலோ விதையை தான் பயன்படுத்தினாராம். அது நல்ல மகசூல் கிடைச்சிது அப்படின்னாரு. இந்த வாரத்தில் வந்து நான் அறுவடை பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அறுவடை எப்படி தெரியுதுன்னா பாருங்க, மஞ்சள் கலரில் இருக்குல்ல, இது வந்து அறுவடைக்கு தயாராகிடுச்சு அப்படின்னு அர்த்தமா. மஞ்சள் கலர் வந்தால் வந்து தயாராகிடுச்சு அப்படின்னு அர்த்தமாகுது. நாளைக்கு இல்லை 4 மணிக்கு வந்து நான் அறுவடை பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னார். TVM7 இதுவும் இயற்கையில் தான் பண்ணுறாரு. எப்பவுமே வந்து 1 ஏக்கர் பண்ணுவாரான், இந்த தடவை ஒரு 65 சென்ட் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த சைடும் வந்து அவர் கரும்பு தான் பண்ணியிருக்காரு. நான் கரும்புல ஃபேமஸ்ன்னு சொன்னல, இதனால தான் அவர் கரும்புனா அவருக்கு ரொம்ப பிடிக்குமாது. அதனால் வந்து கரும்புல பல ரகங்கள் கண்டுபிடிச்சி புக்ஸ்லாம் வந்து எழுதியிருக்காருங்க. சரி, நம்ம அப்படியே எள்ளுக்கே வருவோம். எள்ளு பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல ஒரு 3 பயிர் பண்ணியிருக்காருங்க. அதாவது சரி, எள்ளு பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் வந்து உளுந்து, பச்சை பயிர், காராமணி அப்படின்ட்டு இந்த எண்ணெய் வித்து பயிருக்காக பண்ணியிருக்காருங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட குடும்ப தேவைக்கும் பண்ணியிருக்கு, விற்பனைக்கும் பண்ணியிருக்காரு. அரசாங்கம் வந்து மானியமாக கொடுத்துருக்காங்க விதைகளை, அதுக்காக தான் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். பாருங்களேன், இப்போ எள்ளு வந்து இது வரைக்கும் ஒரு 65 சென்ட் ஆச்சா. பக்கத்தில் வந்து பாருங்க, இப்போ பாருங்களா பக்கத்தில் இதுதான் அது. தாண்டியாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது காராமணியாங்க. தட்டை போயிடணும்ல, காராமணி தான் பண்ணிகிட்ருக்காரு. இது வந்து அறுவடை முடிஞ்சான். ஏற்கனவே 2 பயிர் படிச்சு அப்படின்னா, அதாவது வந்து சாலை ஒரு பயிராங்க. அந்த காலத்தில் பண்ணுவாங்களாம் சாலை ஒரு பயிருன்ட்டு, அதுக்காக தான் பண்ணாங்க. மாட்டுக்கு நல்லா தீவனம், நம்மளுக்கும் வந்து நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்குன்றார் இதில், நான் அது பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. பார்க்குறீங்களே, இதுதான் அந்த தட்டை போயிடணும் காராமணி. அப்படி போட்டு மாடுங்களுக்கு இதை கொடுத்தா வந்து நிறைய பால் கறக்குது அப்படின்னாங்க. இதை சாலை ஒரு பயிருன்றாருங்க. அதாவது சைடில் இன்னொரு இன்கம் வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்றாரு இந்த மாதிரி பண்ணுறதுனால. இதுதான் அந்த காராமணி அப்படின்றது. அதுக்கப்புறம் இங்கே கும்பலை போட்டு உளுந்து அறுவடை பட்டாங்க. இது வந்து ரகம் சொன்னாருங்க. நான் ரகம் நானே மறந்துட்டேன், ரகம் பேர். இது ஒரு ரகம் பண்ணியிருக்காரு. நல்ல மகசூல் கிடச்சிது. இது வந்து அரசாங்கம் வந்து மானியத்தில் கொடுத்தாங்களாம் விதைகளை, அதனால் வந்து முடிச்சாங்க. இப்போ இந்த மிஷினில் கொடுத்து இதை தனியாக வந்து உளுந்து பிரித்து எடுப்பாங்க. பார்த்தீங்களா, அப்போலாம் வந்து கீழே வந்து உளுந்து தனியாக பிரித்து அதுக்கு மிஷின் இருக்குங்க. கையெல்லாம் அடித்தா வந்து இப்போதைக்கு ஆட்கள் கிடைக்கலன்றதுனால மிஷினில் கொடுத்து எடுக்க போகிறேன் அப்படின்னு. உளுந்து நானும் மறந்துட்டேன் என்ன ரகம் அப்படின்னு கேட்குறதுக்கு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா காராமணி தான்.
அப்படியே பக்கத்தில் பார்க்குறோம், பச்சை பயிர் பண்ணிட்டு இருக்கிறது. இதுதான் அந்த சாலையை பார்க்குறீங்க. இது வந்து பச்சை பயிருங்க. பச்சை பயிரை அறுவடை முடிச்சினாரு. இது வந்து ஒரு ஆந்திரா நல்ல மகசூலாங்க. 10 வருஷமா இதோட விதையை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு வந்து மகசூல் கிடைக்குதான். ஆக்சுவலாக ஒரே விதை வந்து பயன்படுத்தக்கூடாது. ஆனால் ஒரு நல்ல மகசூல் கிடைக்க வந்து இதை வந்து பயன்படுத்திக்கலாம். 10 வருஷம் ஒரே ரகம் தான் பண்ணுறேன், வருஷம் வருஷம் பண்ணுவேன், நல்ல மகசூல் கிடைக்குதுன்னு. ஆனால் ஒரே பயிரை பண்ண முடியும். பயிர் சுழற்சியில் தான் வந்து பயிர் பண்ணுவாங்க. அப்படிதான் பயிர் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட பணியில் அங்கே என் கைக்கு இருக்குது, அதான் கரும்பு. கரும்பில் ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். என்ன கரும்பில் பண்ணுறது புன்னகை அப்படின்ற ரகமாங்க. பாருங்கள், கரும்புக்கு பேர் எப்படி வச்சுருக்காங்க, புன்னகைன்னு ஒரு ரகம் கவர்மெண்ட் கொடுத்தோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, கரும்பில் பாகுபலி அப்படின்ற ஒரு ரகத்தையும் பண்ணியிருக்காங்க. அதை நான் சொல்கிறேன்னு நினச்சேன், மறந்துட்டேன். கரும்பு பசங்க ஞாபகம். பாகுபலி படம் பேர் தான் கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரகங்களும் வந்து விட்டுட்டு இருக்காங்க பேர் வச்சு. அந்தளவுக்கு மகசூல் இருக்காங்க, சும்மா கிடையாது. அதனால் அவர் பனையை பாருங்கள் எப்படி வச்சுருக்காருன்ட்டு. இப்போ நீங்கள் பார்க்கறதுலாம் பார்த்தீங்கன்னா அந்த இதோட கழுவு தாங்க. அந்த சோகம் இருப்பாங்க, கரும்பில் வந்து சோகம் இருப்பாங்க, பாம்பு தோல் இருக்குல்ல, அந்த சோகம் இருப்பாங்க, அதோட இதுதான் மூடா கூட. இதே வந்து நிலத்துக்கு உரமும் வந்து பயன்படுத்தப்படுறது. அங்கங்கே கொட்டி வச்சுருக்க பாருங்க மூட்டை மூட்டையாக, அதெல்லாம் வந்து இதுதாங்க உரம் தாங்க. மாடம் ஒரு தான் உரம் தான் வந்து ஃபுல்லாக வந்து கொட்டி வச்சுருக்கு நான் பயிர் பண்ணுறதுக்கு. இதை நல்லா போட்டு உழுவாங்க. ஆனால் பாருங்கள், வயசு 76 வயசு ஆகுங்க. நல்லா நடக்கிறாரு, நல்லா பேசுகிறாரு. ஏன்னா அந்தளவுக்கு உழைக்கிறாரு பாருங்கள். வெயிலில் எனக்கே வந்து மண்டை காமிச்சு. ஆனால் அவர் வந்து நல்லா வந்து வேலை செய்கிறாரு. அதுதான் இந்த காலத்தில் வந்து இப்போ. ஆனால் நான் 90s கிட்ஸுங்க. ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கு ஓகே. இப்போ 2K கிட்ஸ் தான் ரொம்ப கஷ்டம். 25-30கே வந்து பாவம் ரொம்ப முடியல அப்படின்றாங்க. சத்தான ஆரோக்கியம், சரி சத்தான சாப்பாடு சாப்பிடணும், வேற இல்லை. இப்போ அடுத்ததோடு அவரோட பண்ணை வந்து நான் காட்ட போகிறேன். பேக்க மரம் வந்துடுறேன். 40 சென்ட் ஒதுக்கியிருக்காங்க. இப்போ பார்க்குறோம் பார்த்தீங்களா, சுற்றி மரம்லாம் வச்சுருக்காரு. தென்னை மரம் எல்லாம். இது தேக்கு மரம். இந்த சைடு பார்த்தீங்களா, கைக்கு தருவீங்களா, இதெல்லாம் வந்து தேக்கு மரம், மகோகனி அப்படின்ட்டு டிம்பரோட மரங்க விற்பனைக்கு வச்சுருக்காரு. இதெல்லாம் தென்னை மரங்க. இப்போ தான் 2 இளநீ குடிச்சேங்க, செம்ம டேஸ்ட்டாக இயற்கையில் தான். இது குடிப்பயிருக்காக வந்து விட்டுருக்காரு. குடி பாகற்காய், பீர்க்காய் அந்த மாதிரி இது பண்ணுறது. நடுவில் வந்து கத்திரி போட்டிருக்காரு. அங்கேயும் வருமானம் எடுப்பார், இங்கேயும் வருமானம். மேலே குடிப்பயிர் முடிச்சான், மறுபடியும் அடுத்து போடணும் அப்படின்னு இருக்காரு. இந்த சைடு போகும் பாருங்கள், வரப்போகிறதுலாம் ஃபுல்லாக வந்து மரங்கள். இது 40 சென்ட் வந்து குடும்பத்துக்கு ஒதுக்கி வச்சுருக்காரு. மினி காடுன்னு வச்சுக்கலாம், அப்படி தான் ஒதுக்கி வச்சுருக்காரு. ஆனால் சில்லுன்னு உள்ள வெளியில் பாருங்கள், என்ன வெயில் அடிக்குது. உள்ளே போனால் சில்லுன்னு இருக்கு. இதுவும் மூடாக்கு தாங்க போட்டு வச்சுருக்காரு பாருங்கள். அவருக்கு நிலம் தான், அவருக்கு நிலம் தான். ஃபுல்லாக வந்து காய்கறி போட்டிருக்காரு, பழச்செடிகள் வச்சுருக்காரு, மரங்கள் வச்சுருக்காரு. அதுக்காக வந்து இந்த 40 சென்ட் வந்து ஐயா வந்து ஒதுக்கி பண்ணிகிட்ருக்காரு. கிட்ட இல்லாத பழமரங்கள் அந்தளவுக்கு பழங்கள் வச்சுருக்காரு. 7 ஏக்கரில் ஒரு 40 சென்ட் மட்டும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு பண்ணி வச்சுருக்காரு. எல்லாம் மூடாக்குதாங்க, பார்க்குறீங்களா. இதுதான் இடத்துல வேறு உரமே தேவையில்லைங்க, இது கொடுத்தாலே போதுங்க. இப்படிதான் பண்ணியிருக்காரு. வாழைமரம் வச்சுருக்காரு, கொய்யா வச்சுருக்காரு, பப்பாளி வச்சுருக்காரு, மாதுளை வச்சுருக்காரு, புளிமலை வச்சுருக்காரு. இதை அவர் பண்ண. அடுத்தது நம்ம ஐயாவோட நம்ம வீட்டுக்கு போவோம். அங்கே போனால் இதுதான் சக்கரை வைக்கிறாங்க பண்ணியிருக்காரு. இப்போ அடுத்தது நம்ம ஐயாவோட வீட்டுக்கு போவோம். அங்கே போய்ட்டு அவர் என்னென்ன வச்சுருக்காரு அப்படின்றத வந்து வீடியோவை அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுறேன். பட் இதை நீங்கள் பார்க்கணும் எப்படி இருக்குது, 40 சென்ட்டை எப்படி பயன்படுத்திருக்காருன்றதுக்காக தான் வந்து இதை காட்டணும். நான் வேறு ஒன்றும் இல்லை. நம்ம அவரோட வீட்டுக்கு போய் பார்ப்போம். வீடு பாரம்பரிய வீடு தான் வச்சுருக்காரு. அது 100 வருஷம் வீடுங்க, அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் வீட்டை வந்து சுற்றி பார்க்கலாம். இங்கே தான் வந்து இயற்கை உரங்கள் வந்து தண்ணியில் வந்து இங்கே தான் கலந்து கொடுப்பாராம், வச்சுருக்காரு. அடுத்து என்னன்னு தெரியல. எண்ணெய் வெட்டி விடுறாரு. எண்ணெய் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள், எவ்வளோ சில்லுன்னு இருக்குது அப்படின்ட்டு. 40 சென்ட் ஒதுக்கியிருக்காரு அவரோட ஃபேமிலிக்காக. நிழல் கிடைக்குங்க, அதாவது நம்ம தேவையான விஷயங்கள்லாம் வந்து எடுத்துக்கலாம். சரி, இப்போ ஐயாவோட வீட்டை அனுப்பி வீட்டில் என்னென்ன பயிர்கள் பண்ணுறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் வந்து
இப்போ இருக்கும் இது பார்க்க சந்திரம் மரங்க, சந்திரம் மரம் பாருங்க, சந்திரம் இலை இன்னும் வளர்ச்சி வரலன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம அவரோட வீட்டோட போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஏப்பா ஒரு வழியாக அவரோட வீட்டாண்ட இருக்கிற இன்னொரு பண்டிகை வந்தாச்சு. இங்கே ஒரு 1 ஏக்கர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரங்கள் பழப்பயிர்கள் தாங்க வச்சுருக்காரு. இப்படி நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதாங்க அந்த பம்ப்ளி மாஸ்ன்ட்டு ஒரு பழமாங்க. மேலே பாருங்க, அவ்வளோ நல்லா பெருசு பெருசாக காய்க்குமா. இப்போ நம்ம பார்க்குறது வந்து சின்ன சைஸில் தான் இருக்குது. நல்லா ஒரு என்ன சொல்கிற கிர்னி பழம் சைஸில் வந்து காய்க்குமா இந்த பழம். சாப்பிட்லாம் அப்படின்னாரு. இதே ஒரு 4-5 மரம் வச்சு தான் இருக்காங்க. மரம் ஃபுல்லாக பப்ளி மாசாக தாங்க இருக்குது. பாருங்கள் எவ்வளோ காய், இன்னும் பெருசாகும். அதான் சொல்ல கிர்னி பழம் சைஸில் இந்த இது வருமா பப்ளி மாஸ் மரம் அப்படின்னு. நானே இப்போ தான் வந்து முதல் தடவை பார்க்குறேன். சாப்பிடலாமா கேட்டார். சார் வேண்டாம் சார் அப்படின்ட்டு. சாப்பிட போகிறப்ப எதுக்கு அப்படின்ட்டு. அதனால சரி பழத்தை மட்டும் பார்த்தேங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பலாமரம் வச்சது. இங்கே ஃபுல்லாக பாருங்கள் டிப்பர் ஃபுட் மரங்களாக வச்சுருக்காரு. நம்மாழ்வார் வரும்போது கூட இங்கே ஒரு மரம் நட்டார். அந்த மரம்லாம் கூட என்கிட்ட காமிச்சார். ஃபுல்லாக பாருங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணிடு. கீழே ஒரு மரம் விழுந்துருக்குங்க, அது சந்தன மரமாங்க. புயல் அடிச்சு கீழே விழுந்துருச்சான். வெட்ட மனசு இல்லை, அப்படியே விட்ருக்காரு. ஆனால் அதையும் கயிறு கட்டி வச்சு அதுவும் வந்து வளர்த்து தாங்க இருக்குது. வெளியில் அவ்வளோ வெயில் அடிச்சுதுங்க. உள்ளே வந்தால் சில்லுன்றதுங்க. இதாங்க பலாமரம். பலாமரம் வச்சாராம். ஆனால் இத்தனைக்கும் பாருங்கள், அவருக்கும் பாண்டிச்சேரிக்கும் ஒரு இது என்னது பண்ருட்டிக்கும் பக்கத்தில் தான், ஒரு 100 கிலோமீட்டர் தான். ஆனால் இருந்தாலும் அவன் பலாப்பழம் வந்து டேஸ்ட்டாகவே இல்லை அப்படின்னாரு. பலாமரத்தை காமிச்சாரு. பழ காய்க்கெலாம் ஒன்றும் பஞ்சமே இல்லை, நல்லா பெருசு பெருசாக காய்ச்சிருக்கு. ஆனால் என்னோட டேஸ்ட்டு தான் இல்லை அப்படின்னாரு. ஆனால் மண் வளன்றது ரொம்ப முக்கியங்க. பண்ருட்டி பழன்றது அந்த மண் தாங்க, அந்த செம்மண் தாங்க காரணம். ஆனால் உண்மையை வளமன்னு வேணும். இவ்வளோ பெரிய பழம் வருதுப்பா, ஆனால் பழம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டு கிடையாது அப்படின்னு பழமிட்டு இருந்தார். சரி இருந்தாலும் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல சாப்பிட்லாம் அப்படின்னாரு. வெளியில் அவ்வளோ வெயில் அடிச்சுதுங்க. உள்ளே வந்து பார்த்தா ரொம்ப சில்லுன்னு இருந்ததுங்க. சூப்பராக இருந்ததுங்க. பண்ண பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு தூக்கம் போடலான்னு மாதிரி இருந்தது. அந்தளவுக்கு இருந்தது அவர் பண்ண. சரி, இப்போ அவரோட வீடு காட்டுற பாருங்க. வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். எனக்கு ரொம்ப ஒரு பணியை விட்டு வெளியே வர மனசே இல்லைங்க. சரி வேறு வழியில் டைம் ஆச்சு பார்த்து தான் ஆகணும். அதனால் அங்கேருந்து கிளம்புனேன். அவரோட வீடு இதுதாங்க வீடு. பாரம்பரிய வீடுங்க. 110 வருஷம் ஆனால் வீடாங்க. அவங்க தாத்தா காலத்து வீடு அப்படின்னாரு. டிராக்டருக்காக வர்றாங்க. ஒரு ஷெட்டு கட்டி டிராக்டருக்காக வச்சுருக்காங்க நிழலாக. நல்லா இருந்ததுங்க பணம் பார்க்குறதுக்கு. சரி, அவங்க வீட்டாண்ட போகலாம். வீட்டோட பேக் சைடு தான் இருக்குது. வீட்டை சுற்றி வந்து காய்கறி மரம், பழமரங்கள். இது நட்டது வந்து இவர் கிடையாதுங்க. இவரோட தம்பி பையன் ஒருத்தன் சென்னையில் தான் வந்து ஐடியில் வேலை செய்கிறாராம். அவருக்கு கொஞ்சம் விவசாயத்தில் இன்ட்ரெஸ்ட்டு. என்ன தான் ஐடியாக இருந்தாலும் நம்ம டிப்ரெஷன்லாம் இருக்கும் இல்லைங்க. அதனால் மேபி வேலையை எடுத்துக்கிற சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து எதுக்கும் சேஃப்டி தான் விவசாயமே பண்ணுறாரு. அவரோட இப்போ தம்பி பையன் நட்டு வச்ச மரங்கள் தானே. அவரும் வந்து காய்கறி பழங்கள்லாம் வந்து நட்டு வச்சிட்ருக்காராம். இந்த மாடுகளுக்காக வந்து இந்த இடத்த ஒதுக்கி வச்சுருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து கோழி ஷெட்டு இருக்குதுங்க. வீடை பாருங்கள், எவ்வளோ நீட் வீடு பார்த்தீங்களா. எப்படியும் ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குங்க வீடு மட்டுமே. வீட்டோட பேக் சைடு அந்த காலத்தில் அந்த சீமை வீடு தாங்க போட்டு வச்சுருக்காங்க. 2 வீட்டுக்கு நடுவுலேயே வந்து எவ்வளோ கேப் வச்சுருக்காங்க பாருங்கள். வீட்டோட ஃப்ரண்ட் சைடு போய் பார்த்தேங்க. அந்த காலத்து வீடு எப்படி தென்னை இருக்கும். தென்னை அதாவது வந்து படுக்கிற, அதாவது இன்கே வேறு யாருனா வருவாங்களாம் அப்போ சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலத்து திட்டு பயலாம் கிடையாதுல்ல, எல்லாம் மனுஷங்களாகவே இருந்தாங்க. இந்த காலத்தில் யார் மனுஷன் யார் இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. சரி ஓகே, நம்ம அதுக்கு போக வேண்டாம். சரி, அவரோட ஏரியா இதுதான், அவங்க தெரு. அவங்க வீடு பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல. படுக்க தின்ன ஈவினிங். ஆனால் ஈவினிங் எல்லாம் அங்கே கொஞ்சம் பேசிடுறாங்க. எல்லோரும் மாறிட்டாங்க. ஒரு சில பேர் வந்து நான் மாறாமல் இருக்காங்க. அதனால தான் அவங்க இன்னும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. தின்ன பாருங்கள் எப்படி இருக்கும். வீட்டு கதவு பாருங்கள் என்ன ஸ்ட்ராங்கு அப்படின்ட்டு. கதவுலாம் உடைக்கனாலே ரொம்ப கஷ்டங்க. அவ்வளோ அழகாக இருந்த வீடு. இது அவரோட ரூமு. ஏங்க வீடியோலாம் பார்த்தீங்களா? பிடிச்சிருந்தா மறுபடியும் அடுத்த ஒரு வித்தியாசமாக சந்திக்கிறேன். என்ன ஒன்றா வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ கண்டிப்பாக நான் இம்ப்ரூவ் பண்ணுறேன். ஏன்னா ஆள் இல்லாதனால தான் நானே சிங்கிளாக எடுக்க வேண்டியது. அதனால் ஒரு சில விஷயங்கள் எதுவும் சரியாக தெரியாது. கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல ஒரு விவசாயி இதே மாதிரி வந்து நல்ல தரமான விவசாயிகளோட பண்ணைக்கு போய் அங்கே என்னென்ன சாகுபடி பண்ணுறேன், என்னென்ன பயிர் பண்ணுறாங்க அப்படின்றத கண்டிப்பாக வந்து இன்னும் விளக்கமாக நான் தரேன். போக கண்டிப்பாக நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவேன். மறுபடியும் அடுத்த ஒரு விதம் சொன்னது. அதற்கு உங்களுக்கு உங்கள் ரகுவரன் டாடா பை.